ஹலோ வணக்கம் நண்பா. ரீசண்டாக ஒரு கவிதை படித்தேன். முதியோர் இல்லத்தில் வாழும் ஒரு தாய் எழுதிய கவிதை. இது மனித காட்சி சாலை. எங்களிடம் பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது இங்கே வந்து போகும். ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு கவிதை. யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, அழகாக இருப்போமா அசிங்கமாக இருப்போமா, வெள்ளையா இருப்போமா கருப்பாக இருப்போமா, உயரமாக இருப்போமா குட்டையாக இருப்போமா, இப்படின்னு நம்ம முகம் பார்ப்பதற்கு முன்பே பார்த்து பக்குவமாக 10 மாதம் கருவில் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்தியது தாய். அதே மாதிரி இது நல்லதுப்பா, இது கெட்டதுப்பா, இது சரிப்பா, இது பிழைப்பா, இதான்ப்பா சமூகம், இதான்ப்பா உலகம்னு இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியது தந்தை. அப்படிப்பட்டவங்கள நம்ம உள்ளம் கையில் வச்சு தாங்கினா கூட அவங்க பண்ணதுக்கு ஈடாகாது. எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் களிமண்ணாக இருந்த நம்மளை கையுக்கும் வலிக்காமல் மண்ணுக்கும் வலிக்காமல் செஞ்சு செதுக்கி எடுத்தது நம்ம அம்மா அப்பாவும் தானே. அப்படிப்பட்டவங்கள ஆஹா ஓஹோன்னு பார்க்காண்டியும் கூட ஒரு பொடி சோறு போட்டு அன்பா அரவணைப்பா 4 வார்த்தை பேசி கடைசி வரைக்கும் அவங்கள உங்க கூடயே வச்சுக்கோங்க. தயவு செய்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்காதீங்க. பெற்று எடுத்து வளர்த்த பெற்றோரை பார்க்க வேண்டியது தேவை அல்ல, அது ஒவ்வொரு பிள்ளைகளினதும் கடமை. நான் பேசினது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இல்லைப்பா நீ பேசினது சரின்னா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.